ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் இல்ல. பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழில்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம இப்போ டெலிவரி இதைத்தான் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் நமக்கு அடுத்த ஒரு ஸ்டாக்காக பிக் ஆனது சுந்தரம் ஃபினான்ஸ் ஹோல்டிங். இது டிவிஎஸ் குரூப்போடது தான். இப்போ இதோட ஓவர்வியூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பிஇ டிடிஎம் 13 இருக்குது. 25 காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு ஓகே. அதே மாதிரி டிடிஎம் growth 0.2 இருக்குது. அது வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்குங்கிறது நமக்கு புரியுது. ப்ரைஸ் டு புக் 1.3 இருக்குது. இது இன்னும் நமக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது, மேலே வர்றதுக்கான ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட ₹4 டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க போன வருஷம். இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட ஃபினான்ஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இப்போ ரெவென்யூ growth பார்த்தோம்னாக்க எப்படி இவங்க ரெவென்யூ போன வருஷம் பார்த்தோம்னா ₹130 கோடி ரெவென்யூ growth கொடுத்துருக்குறாங்க. இப்போ மார்ச் மாதம் 22 போன மார்ச்சில் 22வது மார்ச்சில் 80 கோடிக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஹையாக கொடுத்தது ₹120 கோடி. இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், டிவிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இவங்க ஒரு ஹோல்டிங் கம்பெனி இவங்களோட கம்பெனிஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஷேர்ஸையோ இல்லாட்டி மிச்ச ஷேர்ஸையோ வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறாங்கங்கிறது மாத்திரம் புரியுது. இதில் எவ்வளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியல. ஏன்னா ஹோல்டிங் கம்பெனிஸ்னால் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுந்தரம் ஃபினான்ஸ்னால் சுந்தரம் ஆட்டோஸ் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் அவங்க இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, டாடா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி. அதில் இவங்களுடைய ஷேர்ஸோட வேல்யூலாம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதுதான் இவங்களுக்கு ப்ராஃபிட். அதுலேருந்து வரக்கூடிய டிவிடெண்ட் தான் இவங்களுக்கு நெட் இன்கம்மாக வரும். ப்ளஸ் அது சேல் ஆஃப் ஷேர் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸில் வரக்கூடிய ப்ராஃபிட்டும் இவங்களுக்கு வரும். ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனிக்கு ஷேர் மார்க்கெட்டெல்லாம் எப்பப்பெல்லாம் விலை ஏறுதோ அப்பப்பெல்லாம் இவங்களுக்கு மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடைக்கும். அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க கம்பெனிலேருந்து வரக்கூடிய டிவிடெண்ட் அண்ட் ராயல்ட்டி, ஏன்னா இவங்க வாங்கி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய டிவிடெண்ட் ராயல்ட்டி தான் இவங்களுடைய டோட்டலாக இன்கம்மாக இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். அப்படி வரும்போது பார்த்தோம்னா 2021 பார்த்தோம்னா ஷேர் வேல்யூ எல்லாமே இந்த 2020 அடிச்சிச்சா மார்க்கெட்டு, அதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2021 இருக்குது. அதுக்கப்புறம் கடன்னு ஏற ஆரம்பித்தோன்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே இருக்குது. இப்படி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா இப்படி போய்கிட்டு இருக்கு. இதிலிருந்து நம்ம இதைத்தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதனால இந்த கம்பெனிஸ் ஸ்லோவாக இப்போ டாடா இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கோ அது மாதிரி ஸ்லோவாக டெவலப் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா டிவிஎஸ் குரூப்புங்கிறது பெரிய குரூப்பு. இன்னைக்கு அவங்களுக்குள்ள பிஸ்னஸை பிரித்து வச்சுக்கிட்டா கூட ஒரு இடத்துல சங்கமிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் தானே தவிர்த்து இது அம், எந்த இடத்துலையும் டேட்டா எனக்கு கிடைக்கல. இப்போ இவங்களோட குவார்ட்டர்லி டேட்டாவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, குவார்ட்டர்லி டேட்டாவும் ஜூன் மாதம் 2023ல் 113 இருந்துச்சு. இப்போ டிசம்பர் மாதம் ₹33 கோடி தான் இருக்குது. அப்படியே அது ஸ்டேபிளாக அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோமே. குவார்ட்டர்லி ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் போன குவார்ட்டரை காட்டிலும் இந்த குவார்ட்டர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த ஜூன் மாதத்துக்கு மாத்திரம் இவங்களுக்கு ஏன் ஏறுது? ஜூன் செப்டம்பரில் தான் பெரும்பாலும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம் இவங்களுக்கு டிவிடெண்ட் எல்லா கம்பெனிஸ் இவங்க எந்தெந்த கம்பெனிஸ்லலாம் ஷேர் வாங்கி இவங்களுடைய குரூப்ல வாங்கி போட்டிருக்கிறாங்களோ, அந்த கம்பெனிஸ்ல இருந்து தானே இவங்களுக்கு டிவிடெண்ட் வரணும். அது வந்ததுக்கு பிறகு இவங்க பேப்பர் சப்மிட் பண்ணும்போது, அது அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க, மார்ச் மாசம் கம்மியா இருக்கும். ஜூன் மாசம் கூட இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். எல்லா கம்பெனியும் மார்ச் மாதம் இயர் எண்டோட க்ளோசிங்கை ஜூலை, ஆகஸ்ட்டில் சப்மிட் பண்ணி முடிப்பாங்க. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணி உள்ளே வரும்போது இவங்களுக்கு ஒரு குவார்ட்டர் தாண்டி கூட போகும். சில சமயம் செப்டம்பர் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இவங்க மிச்சம் மாதிரி மார்ச் மாதத்துக்கு ஹையாக கொடுக்க முடியாமல் போகும். டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதே மாதிரி தான் பார்க்கணும். டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் மார்ச் லோவில் வாங்கி போட்டோம்னாலும் ஜூலை, ஆகஸ்ட்டுக்கு பிறகு அந்த செகண்ட் குவார்ட்டருக்கு பிறகு டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணும்போது தான் மேலே ஏறுவான். அதே மாரி தான் சுந்தரம் ஃபினான்ஸோட சுந்தரம் ஹோல்டிங்ஸும் அதே மாரி தான் நான் எதிர்பார்க்கிறேன்.
இப்படி இப்படித்தான் இருக்குங்கிறத இந்த மாரியான கிராஃப்ல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இவங்களுடைய கேஷ் ஃப்ளோங்கிறது இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனிங்கும்போது இன்வெஸ்டிங் ஆப்பரேட்டிங்லேருந்து என்னதான் வந்தாலும் இன்வெஸ்டிங் அண்ட் ஃபினான்சிங்ல வரும்போது முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். ஆனா இவங்க நெட் கேஷ் ஃப்ளோ ஃபார் ஆனுவல் சேஞ்சஸ் வந்து 0 0வா தான் இருக்கு. இது மேல ஏறுதா என்னன்னு தெரியல. ஏன்னா கையில பைசா வச்சுட்டு என்ன பண்ண போறான்? ரிசர்வ் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? இப்போ பேலன்ஸ் ஷீட்ட பார்த்தோம்னா, புக் வேல்யூ ஷேர் ஹோல்டிங் ஃபண்ட் வந்து 3700 ரூ. 3700 கோடி இருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன். அது போக அசெட் வந்து ரூ. 4100 இருக்கு. இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் பொசிஷனா இருக்குங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரேஷியோஸ் பார்த்தோம்னா, புக் வேல்யூ வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. 166 இன்கிரீஸ் ஆயிருக்கு. இது போன தடவைய காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி ரூவா ரூ. 80 இல்லாட்டி 80 கோடியோ 80 பாயிண்ட் இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். இவங்க இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனிங்கிறதுனால டிவிடெண்ட் அண்ட் சேல் ஆஃப் ஷேர் ப்ராஃபிட் மேக்கிங் ஆஃப் ட்ரேடிங் ஷேர்ஸ்ல மாத்திரம் தான் வரணுங்கிறதுனால இவங்க வந்து 10% எடுக்கிறதுங்கிறது குதிரை கொம்பு. ஸோ இப்போ எனிவே இவங்க வந்து 2.6 அந்த ரேஞ்சில் வந்து ஆர்ஓஇயும் ஆர்ஓசியும் எடுத்திருக்கிறாங்க. இவங்களுக்கு டெப்ட் இல்ல. கடன் வாங்கி இவங்க பிசினஸ் பண்ண வேண்டிய நிலையில இவங்க இல்ல. அதனால இந்த கம்பெனி வந்து கடன் இல்லாத கம்பெனி, ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுவும் நமக்கு வந்து பிராண்ட் வேல்யூ ஆஃப் டிவிஎஸ் சுந்தரம் அவங்களோடதெல்லாம் இருக்கு. ஏன்னா டிவிஎஸ் ஹோல்டிங்னு தனியா இருக்கும். சுந்தரம் ஃபினான்ஸ் தனியா இருக்கும். இது 2த்துக்கும் நம்ம எல்லாம் தனித்தனியா வச்சு பார்த்துக்கணும். ஸோ இப்ப இப்படி இருக்கக்கூடிய நம்மளோட இந்த கம்பெனியோட ட்ரெண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்ப இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அப் ட்ரெண்ட்ல தான் காட்டிக்கிட்டு இருக்கு. இன்னும் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் காட்டிக்கிட்டு இருக்கு. அது ரியலா நம்ம பார்த்தோம்னா, இங்கே தான் நம்ம இந்த இதுலயே டெக்னிக்கலையும் பார்த்துரலாம். இங்கேயே டெக்னிக்கல்ஸ் வருதா? இப்ப வந்து டெக்னிக்கல்ஸ் வந்து இஎம்ஏ எல்லாமே அப் ட்ரெண்ட்ல தான் காட்டிக்கிட்டு இருக்கு. பிவோட் பாயிண்ட்ட பொறுத்தவரைக்கும் ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப 3 ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது வந்து பார்த்தோம்னா 223ல இருக்கு. இவங்க ஆல்ரெடி 221 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ அச்சீவ் பண்ணிட்டாங்க. இப்ப செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 226, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 229 காட்டிட்டு இருக்கு. அதே மாரி சப்போர்ட் வந்து பார்த்தோம்னா 204 தேர்ட் சப்போர்ட் காட்டிக்கிட்டு இருக்கு. 212, 209, 204ன்னு இது காட்டிக்கிட்டு இருக்கு. எம்ஏசிடி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஆர்எஸ்ஐல வந்து இன்னும் 68% போயிருக்கு. அப்ப 80% போகும்போது தான் ஓவர் பாட் ஜோன்ல இருக்கும். எம்ஏசிடி 12ல இருக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் இருக்குங்கிறது தான் இதோட சிக்னல்ல காட்டிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோடதுல அ ப்ரமோட்டர்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். இப்ப வந்து பிரைஸ் சேஞ்சஸ் இது மூமென்டம் வந்து நல்லா பிக் பண்ணிட்டு தான் இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ப்ரமோட்டர்ஸ் வந்து அப்படியே இருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் வந்து மேல இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கிறாங்க. எம்எஃப்ஓஸ் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால இதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மைட் பி பர்ச்சேஸ் அப்படின்னு தான் இவங்க குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இதுலருந்து புரிஞ்சுக்க முடியுது. அப்ப ஸ்ட்ராங் கம்பெனி, ஃபியூச்சர்ல நல்ல குரோத் இருக்கக்கூடிய கம்பெனி அப்படிங்கிறத நம்ம முதல்ல இத புரிஞ்சுக்கிறோம். எப்பப்பலாம் லோ கிடைக்குதோ அதில இன்வெஸ்ட் பண்ணி வைப்போம். குரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாவும் வரலாம். டிவிடெண்டும் கொஞ்சம் ஸ்லோவாவும் கிடைக்கலாம். ஆனா ஒரு நல்ல கம்பெனிங்கிறத நம்மளால தெளிவா பார்த்துக்கலாம். இப்ப நம்ம இதோட சார்ட்ட நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதோட சார்ட் வந்து நான் இப்ப வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கிறேன். இந்த மந்த்லி டைம் ஃப்ரேம்ல வந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிவோட் பாயிண்ட்ட உடைச்சு மேல ஏறி இருக்கிறான். இப்ப என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இந்த கேண்டிலே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 0.61 618 கிட்டக்க வந்துட்டு, திருப்பி மேல புல் ஆயிருக்கிறான். மேல புல் ஆயிட்டு திருப்பி கீழ இறங்கிட்டு இருக்கிறானா, இல்லையாங்கிறத அப்புறம் பார்ப்போம். இப்படி இருக்கக்கூடிய இத கொஞ்சம் ஜூம் பண்றதுக்கு இங்க இருக்கு. ஓகே. ஜூம் பண்ணி பார்த்துட்டோம்னா நமக்கு நல்லா தெரியும். இப்ப இந்த கேண்டில் வந்து பிப்ரவரி மாசத்தோட கேண்டில். இவன் போன கேண்டில காட்டிலும் ஹை வச்சிருக்கிறான். வச்சுட்டு இப்ப கீழ இறங்கிட்டு இருக்கிறான். இப்ப இத கூட நான் வந்து டெலீட் பண்றேன். இப்ப கீழ இறங்கிட்டு இருக்கிறான். அப்ப கேப் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அடுத்த கேண்டில் இது ஒரு டோஜி மாரி ஃபார்ம் ஆயிருக்கா? அதனால அடுத்த கேண்டில் ரெட் ஃபார்ம் ஆயி கீழ உடைச்சு இறங்கினாக்க, இந்த பிவோட் பாயிண்ட் நமக்கு ஒரு கேப் இருக்கு. இந்த பிவோட் பாயிண்ட்ட கேப் இருக்கு. இந்த பிவோட் பாயிண்ட் வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த பிவோட் பாயிண்ட்ங்கிறது ரூ. 140. ஆனா இது மந்த்லி நம்ம பார்க்கறதுனால, அடுத்த மந்த் மேல ஏறிட்டு அப்புறமா மார்க்கெட் எல்லாம் ஒரு பெரிய இறக்கம் வரும்போது இந்த இடத்துக்கு வரேன்னு கூட சொல்லலாம்.
ஆனா, அடுத்த கேண்டில் வந்தான்னா, மார்ச் மாசத்துக்கு கேண்டில் வந்து ரெட்ல ஃபார்ம் ஆயி வந்தான்னா, இங்க கரெக்ட் ஆயிட்டு இப்படி போனான்னா தாங்கிறது தான் நம்ம யோசிக்கிறோம். அவன் பாட்டு ஏப்ரல் மாசம்லாம் அப்படியே மேல ஃபார்ம் ஆயி அவன் பாட்டு ஏறி போயிட்டு இருந்தான்னா, நமக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாரி இப்படி வந்துட்டு போனான்னா சூப்பரா இருக்கும். ஸோ, இப்ப நம்ம வந்து இறக்கம்னு வந்துச்சுனாக்க, இந்த கேண்டில் வந்து இந்த பிவோட் பாயிண்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இந்த பிவோட் பாயிண்ட் வரைக்கும் தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, இவன் இந்த கேப்ப வந்து ஆல்ரெடி இந்த மாசமே ஃபில் பண்ணிட்டான். குச்சி வச்சுட்டு மேலே ஏறிட்டு இருக்கிறான். திருப்பி இறங்க போறானா இல்லையாங்கிறத நம்ம 1 ஹவர்லயும், 1 டேலயும் பார்த்துக்கலாம். ஆனா, கேப் இங்க இருக்குன்னு நமக்கு புரியுது. சரி, இப்ப இப்ப நான் வந்து இத ஜூம் அவுட் பண்ணிர்றேன். இப்ப என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இவன் வந்து இங்க வந்து நம்ம என்ன செய்றோம், இந்த ஃபிப் ரீட்ரேஸ்மென்ட்ட போடுறோம். இங்க இருந்து தானே அவன் கீழ இறங்கியிருக்கிறான். இந்த ரீட்ரேஸ்மென்ட்ட போடுறோம். அப்படி ரீட்ரேஸ்மென்ட் போட்டோம்னு வச்சுக்கங்க, 1.61 எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 471ல இருக்கு. இப்ப நான் இந்த ரீட்ரேஸ்மென்ட்ட அழிச்சிடுறேன். அழிச்சிட்டு ட்ரெண்ட் பேஸ்டுன்னு போடுறேன். இவன் என்ன பண்ணியிருக்கிறான், இங்க இருந்து தானே ஏற ஆரம்பிச்சிருக்கிறான். இந்த ஹை தானே வச்சிருக்கிறான். இப்ப நான் ட்ரெண்ட் பேஸ் போடுறேன். இந்த ஹை தானே வச்சிருக்கிறான். இந்த ஹைல இருந்து கீழ திருப்பி நான் அதே லெவலுக்கு இறக்கி விடுறேன். இப்ப இந்த ட்ரெண்ட் பிரகாரம் ஏறினா 1.618ங்கிறது 348 கிட்டக்க இருக்கு. அதுக்கப்புறம் 2.618ங்கிறது 542 கிட்டக்க இருக்கு. இவன் எந்த ரேஞ்சுக்கு போறான்னு பார்ப்போம். இதுக்கு இடையில இந்த ட்ரெண்ட் பிரைஸ் பிரகாரம் நம்ம வந்து போட்டோம்னாக்க, இந்த லெவல்ல இருக்கு. 469 இருக்கு. ஸோ, அப்ப நமக்கு வந்து ஃபிபனாசியோட எக்ஸ்டென்ஷன் வந்து இவ்வளோ தூரம் நமக்கு கிடைக்குது. இப்ப ஃபியூச்சர்ல இவன் வந்து எங்கேயோ போயிட்டு ஒரு ரீசெட் ஆயிட்டு திருப்பி மேல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத மாத்திரம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவன் என்ன இப்பவே வந்து ஆல்ரெடியே அவன் வந்து லோ வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 37 வச்சிருக்கிறான்னு வச்சுக்குவோமே. இதுக்கும் கீழ இறங்கினான்னா ரூ. 10 ரூ. 5 தான் போணும். எந்த அளவுக்கு பண்ணுவான்னு தெரியல. ஆக நல்ல ஒரு கம்பெனி இருக்கு. டிவிடெண்ட் வந்து ரூ. 4 குடுக்குறான். டிவிடெண்ட் வந்து ரூ. 4 குடுக்குறான். இபிஎஸ் எல்லாம் வந்து கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய நல்ல கம்பெனிய வந்து நம்ம அனலைஸ் பண்ணோங்கிற சந்தோஷத்தோட நம்ம இருக்கிறோம். நீங்களும் இதே மாரி இதில ஃபிபனாசி போடுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. அப்படியே சொரக்குன்னு இழுத்து விட்டாக்க ஏதோ ஒரு இது நமக்கு வந்து லை ஆயிரும். 2 ஃபிபனாசி எப்படி போடணுங்கிறதையும் நம்ம இதில பார்த்துருக்குறோம். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, ஷங்கருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு நல்ல கம்பெனி தான் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால இதுக்குள்ளேயும் ஒரு கண்ணு வச்சுக்கலாங்கிறது நம்ம வந்து நம்ம கண்ணு வச்சுக்கலாம். டிசிஷன் எடுத்துக்கலாம், கண்ணு வச்சுக்கலாம். எப்பப்பலாம் யாருக்கு வாங்கணும்னு தோணுச்சோ வாங்கிக்கலாம். அப்படிங்கிறது தான் நம்மளோடது. தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நண்பர்களே!